கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியின் துணைவுடன் நாம் செயல்படுத்துவதற்கு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏனென்றால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் என்றும் நிலைத்திருப்பதற்கு நமக்கு ஒரு பொறுமை தேவை. இந்த பொறுமையை குறித்து அநேக பரிசுத்தவான்கள் பொறுமையாக நிதானமாக இருந்து தம் வாழ்க்கை நடத்தினார்கள். சங்கீதம் 36 இப்படியாக 37 அதிகாரத்தில் 4 வசனத்தில், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இறுதிய வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். அடுத்த 5 வசனம், உன் வழியை காத்து ஒப்புவிது, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதம்காரன் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆபிரகாம் விசுவாசத்தினால் தேவனை பற்றி கொண்டதை போல நாமளும் விசுவாசத்தில் பற்றி கொண்டிருப்பதற்கு ஏதுவாக இருக்கலாம். ஆனாலும் அவர் தன் தேவன் அவருக்கு தரிசனமாக போது இந்த உலக மக்களிலே, மனித இனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு ஆபிரகாமுக்கு முதலில் தரிசனமானார். அது மாத்திரமல்ல, கோதம் சோதம் பட்டணம் அளிக்கும் போதும் தேவனும் 2 தூதர்களும் வருகிறார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வேதத்தில் எந்த மனிதராலும் காண முடியாத ஒரு அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், அந்த வாக்குவாதம் செய்யப்பட்ட அந்த வாழ்க்கை நிதானமாக 25 ஆண்டுகள் தன்னுடைய மகனுக்காக வேண்டுதல் ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திருந்தார். இந்த பொறுமையை காத்திருந்த பொழுதுதான் அவர் சோதிக்கும்படும்படியான காரியங்களில் நேர்த்தியான பாதையிலே பொறுமை 25 ஆண்டுகளாக 75 ஆண்டு வருஷத்திலே அவருக்கு சொன்னார், உனக்கு ஒரு மகன் கொடுக்கப்படுவார். 25 ஆண்டுகளாக அவர் தன் பொறுமையை காத்தார், அதை பெற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, இதோ ஈசாக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுமையாகவே வாழ்க்கை நடத்தினார். தேவனுக்கு பிரியமாகவே அவர் நடத்தினார். அங்கே துருபிகளை கிணறுகளை வெற்றி கொண்டு போகும்போது சோதனை மேல் சோதனை, வேதனை மேல் வேதனை வரும்பொழுது அவர் நிதானத்தோடு தேவனுடைய சமூகத்திலிருந்து மீண்டும் அவர் பொறுமையாக இருந்ததினாலே எதிர்த்தவர்கள் மீண்டும் ஒப்பந்தத்தில் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்கு முன்பாகவே நாங்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் மன்னிப்பு கேட்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய யாக்கோப்பும் அங்கே லாபான் வீட்டுக்கு சென்று 20 ஆண்டுகளாகவே அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இது ஒரு பொறுமையான வாழ்க்கை. அங்கே தன் மாமனுக்கும் தன்னுடைய யாக்கோப்புக்கும் வாக்குவாதம் ஈடுபடும்போது இரவில் களவாய் போனதையும் மிருகங்கள் அடித்து சாப்பிட்டதையும் நான் கொடுத்தேன். எவ்வளவு ஒரு வேதனையான வாழ்க்கை ஆடுகளை மேய்ப்பது என்பதை பொறுமையாக இருந்து 2 பரிவாங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தினார். அன்னால் கூட ஜெபத்தை தெரித்து கொண்டு பொறுமையாய் காத்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு தேவனாக காணப்படுகிறார். முதல்ல பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் சென்று தேவனுடைய நாமத்தை தரிசிக்கப்பட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் பூமியின் பொல்லாத பிரஞ்சத்தின் ஆவிகளோடு எனக்கு யுத்தம் கற்றுக் கொடுத்தார். ஆவியானவர் நம் பக்கத்தில் அருகாமை நின்று கொண்டு நம் கையில் ஒரு டார்ச் போல ஒரு டார்ச்சை கொடுத்திருப்பார். வெளிச்சம், ஒரு பவர்ஃபுல். அந்த வல் சர்ப்பம் என்று நம்ம சொல்லுகிறோம், பழைய பாம்பாகிய வல் சர்ப்பம். பார்த்துன்னு சொன்னீங்கன்னா மிகுந்த ஒரு வல்லமை உள்ளதை தான் நம்மகிட்ட மேற்கொள்ளும். ஆனால் அவங்க கையில் ஒன்று இருக்கும், நம்ம கையில் டார்ச் இருக்கும். நம்முடைய வெளிச்சம் தேவனுடைய அக்கினி பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த வேலையில் கூட நம்மளை முடியாத ஒரு சூழ்நிலை சொல்லுவார். இயேசுனா சொல்லுவார், பக்கத்துலேருந்து நீ அடி 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 வேகமாக அடித்து கொண்டே இரு அப்படின்வார். அந்த பவர், அந்த டார்ச் அடிக்க 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 அப்படியே மறைந்து போயிடுவான். சேனைகளை கொண்டு வருவான், பூமியின் சேனைகள், பொல்லாத பிரஞ்சத்தின் ஆவிகளை கூட்டி கொண்டு வருவான். இவர்களும் மேற்கொள்ளும்படியாக நம்மளோடு கூட போராடுவார்கள். அவன் கையில் பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு கருப்பு பெட்டி ஒன்று இருக்கும்.
அது நம்மளை மிரட்டக்கூடியதாக இருக்கும். அந்த இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஆண்டவர் சொல்வார், பக்கத்தில் ஆவியான நின்றுட்டு அடி ஃபுட்டு பயந்து போடுவான் பாருங்க. அப்படியாக தேவன் தம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, வான்மண்டலத்தின் பொல்லாத ஆவின்னு சொல்கிறான். அது என்ன நம்ம அறிந்து கொள்ளணும், யோசித்து பாருங்களேன். ஏன்னு சொன்னால், இந்த பூமியில் போகும்போது, இந்த பூமியில் நான் நடந்து போகும்போது இந்த வல்சர் போகும், இந்த காலை ஒட்டுன மாதிரி போகும். பார்த்திங்கன்னா ஒரு மனித உருவம் எவ்வளவு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அது இவ்வளோ பெருசு. ஆனால் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், சிலருக்கு ஒரு மஞ்சள் கலராக வித்தியாசமாக அனுப்புவான் சாசனம். இந்த கால்கிட்ட போகும்போது எனக்கு ரொம்ப நடுக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் தேவன் சொல்லார், பயப்படாத நெல் அப்படின்வார். அது ஒதுங்கி போய் ரொம்ப தூரம் போய் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு வல் சர்ப்பை போட்டு அந்த சர்ப்பத்தை தூக்கி காட்டும். 3 நான்களாக கூட வரும். பயப்பட மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், தைரியமாக இருக்கும். கர்த்தர் யுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஆவிக்குரிய யுத்தம். அந்த வல் சர்ப்பங்களை தேவன் தூரத்திலிருந்து விடும். இப்படி நடந்து வர மாதிரி இருக்கும், ஒரு சைடில் வராஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், நம்ம காலில் முட்டுற மாதிரி போகும். ஆனால் ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்படிப்பட்ட வல் சர்ப்பங்களை ஒரு பெரிய உருவம், நான் பார்த்த அந்த வல் சர்ப்பங்கள் அவ்வளவு பெரிதாக இருக்கும். ஆனால் நீட்டு சரியான நீட்டாக இருக்கும். உடல் பாகம் ஒரு மனிதனுடைய உருவத்தை அந்த பாகம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இவ்வளோ பெருசாக அந்த வல் சர்ப்பம் இருக்கும். அடுத்ததாக இது விடுத்து விட்டு போகும்பொழுது அந்த சேனைகளின் வல்லமையை கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது நம்மளோடு கூட இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வேகமாக ஒரு வாகனம் வரும், நம்மளை டச் பண்ணி அப்படியே நம்மளை காலி பண்ணுற மாதிரி. ஆனால் நம்மளை ஆண்டவன் பக்கத்தில் நிற்கும்போது அடி அந்த பவர் நினச்சின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அந்த பவர்ஃபுல்லாக அவ்வளோ லாங்காக போகும். அந்த வெளிச்சம் தேவனுடைய அக்கினி நமக்குள்ளே வரும்போது அவ்வளோ வெளிச்சமாகும், சீறி பாய்ந்து வரும். ஆனால் ஒன்றும் நம்மக்கிட்ட சேதப்படுத்தாது. பேக்லேயும் வரும். பேக்கில் வந்து ரொம்ப அதிக வேகமாக வரும், ஒரு டன் அடிச்சு வர மாதிரி வருவான் சாத்தான். ஒன்றும் பண்ண முடியாது நம்மக்கிட்ட. அவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தர் எனக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வான்மண்டலத்தின் பொல்லாத ஆவி நம்ம சொல்கிறோம். புனமசனாகிய பவுல் எழுதுகிறார், வான்மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் பூமியின் பொல்லாத பிரஞ்சத்து வாழ்விகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வரும்போது தேவன் ஏன் தம்மை பொறுமையாக நிதானத்தோடு இருந்து காத்து நம் யுத்தங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சகல அதிகாரத்துக்குள் நம்மளை வரவழைக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வான் மண்டலத்தில் நான் போகும்போது மேலே கொண்டு போய் நிறுத்துவார் ஆண்டவர். ஆவியானவர்களாக கொண்டு போய் நிறுத்துவார். அது மிகவும் பயங்கரமாக கீழந்து சொல்லும், அதோ இருக்கிறான் பாருண்டு. அங்கு கட்டளையிடும் அந்த ஆவிகளுக்கு. அந்த ஆவிகள் இராணுவ வீரர்களைப் போல சூழ்ந்து அப்படியே நம்மகிட்ட கிட்ட வர்ற மாதிரி ஆண்டவர் டக்குன்னு நம்மளை ஒரு இடத்துல மறைச்சிட்டு திரும்பியும் கீழே இறக்குவார். அந்த ஆவியில் அந்த கீழே வந்து அந்த ஆவி கீழே வந்த உடனே மேலே இருக்கிற ஆவிகளாம் பார்த்து அதோ பதுங்கி அதோ நின்று கொண்டு இருக்கிறான்னு சொல்லி இந்த ஆவிகளுக்கு கட்டளையிடும். இந்த ஆவிகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆயிரக்கணக்கான ஆவிகள் நம்மளை பொல்லாத ஆவிகள் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் தேவனிடத்திலிருந்து தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது அந்த யுத்தத்தை கற்றுக் கொடுக்கும்போது மிகுந்த ஆச்சரியமான ஒளியில் வாசம் செய்த தேவனுடைய அந்த மகிமையின் யுத்தத்தை கர்த்தர் என கற்றுக் கொடுத்தார். எல்லார் கையிலையும் வான்மண்டல பொல்லாத ஆவியின் கையில் மிகப்பெரிய ஒளியை வைப்பார். மரத்துக்களை கொண்டு வைப்பார். ஒரு பாத செடிகளுக்குள் மறைத்து வைப்பார். அவர்களாம் வரும்போது எழுந்து மேலே நிற்க வைப்பார். எல்லாம் அடிக்கிற மாதிரி வருவாங்க. ஆனால் எல்லார் கையிலும் ஒரு துப்பாக்கி இருக்கிற மாதிரி காட்டுவார் ஆண்டவர். எல்லார் கையிலும் ஒரு கை துப்பாக்கி. ஆனால் ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. அந்த தலைவனை முதல்ல அடிக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எல்லா சேனைகளும் வரும், அவங்க கூட இருந்து அத்தனை பேரும் வருவான். பொல்லாத வான்மண்டலத்து ஆவி அத்தனை இருக்குது, கோடிக்கணக்கான ஆவிகள் இருக்குது, எல்லாம் சூழ்ந்து வரும். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆனால் உங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. கர்த்தர் என்னை அடிக்க சொல்லும்போது என் கையில் ஒன்றுமே இல்லை, அவருடைய கரம் தான் என்னோட இருந்தது. அந்த வான் சேனைகளை ஒரு தலைவனை எப்படி ஒரு கட்சியில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காண்கின்றார்களோ அந்த ஆரவாரத்தோடு அவன் தலைவன் வருவான். கடைசியில் முடிக்க முடியாத சூழ்நிலை வருவான்.
அவனை ஒரே அடியில் தேவனுடைய வல்லமை கரங்களினால் அவனை பஞ்ச் பண்ணும்போது அவன் மாண்டு மடிந்து விடுகிறான். அப்பொழுது அந்த யுத்தம் நமக்கு நிறைவு பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் காத்திருந்து தேவனிடத்திலே யுத்தங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2022 7ஆம் மாதத்தில் ரட்சிக்கப்பட்ட நான் இன்று வரை தேவனுக்காக காத்திருக்கிறேன். இன்றுக்காக அவருக்காகவே காத்திருக்கிறேன். அவர் சல யுத்தங்களை, ஏனென்று சொன்னால் அதிகால வேளையில் 3 மணி 2 மணி அளவில் எனக்கு போன் செய்வார்கள், வாருங்கள் தெரு ஊழியம் செய்யலாம். நான் தெரு ஊழியம் செய்வதற்கு புறப்பட்டு போயிடுவேன். அந்த 2 மணிக்கு ஃபோன் வரும், மூஞ்சி காலை கழுவிட்டு பல்ல விலகிட்டு இதனுடைய வார்த்தை கொடுக்கலான்னு போயிட்டு. ஆனால் அந்த சூழ்நிலையில் 2 நாள் போகும்போது ஆண்டவர் என்னோட கூட தரிசனம், இது ஊழியமா என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் சொன்னார், மகனே வா, ஒரு பெரிய ஏரியில் வலைகளை போட்டு மீன் பிடிக்கின்றார்கள். அந்த வலை 4 பேர் இழுக்கும்போது ஒருவர் என்ன செய்கிறால், இந்த இடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கூடை கட்டிருப்பாங்க. அப்போ இந்த மீன்களை பிடிச்சி அந்த கூடையில் போடணும் இல்லைங்களா? அதுதான் உண்மையான ஒளி என்பதை காட்டினான். அங்கே தெருவில் போய் கத்திட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இயேசுநாதரை பற்றி ராத்திரியில் 2 மணிலேருந்து அது 2:30 மணிலேருந்து 3 மணிலேருந்து 4-5 மணி வரைக்கும், அந்த 4:30 மணி வரைக்கும் அந்த தெரு ஃபுல்லாக ஊழியம் பண்ணிட்டு வந்தோடனே அப்பா காட்டினார், வா அப்படின்னாரு. போனான். அது ஏரியில் மிகப்பெரிய வலையை போட்டாச்சு, மீனெல்லாம் மாட்டிக்கிட்டு இறங்கி கீழே வாண்டுறார் ஆண்டவர். கீழே அந்த வரத்து வழியாக இறங்கி போனான். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்கள் மாட்டி அந்த வெளியே மீட்க முடியாதபடி இருக்கிறது. அப்பொழுது ஆகாயத்தின் பட்சிகள் என்று சொல்லுகிறோம், அந்த ஆகாயத்தின் பட்சிகள் வந்து அது மீன்களுடைய குரவலையை குற்றி கொண்டு விடுகிறது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன பாடி? அப்போ சொன்னார் ஆண்டவராகிய இயேசப்பா, இது ஊழியம் அல்ல. சுவிசேஷம் என்பது நீர் பேசி அவருடைய இருதயத்தின் வாழ்வை, தேவனுடைய வாழ்வை அவர்களுக்கு நீர் கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆக்குவது தான். தேவனுடைய சத்தியத்தை விரைத்து வென்று நாம் வந்துவிட்டோம், அது பயிராயிடும், அது 100 ஆயிடும், 1000 ஆயிடும், 60 100 இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு தரிசனமானார், சொன்னார், இது தவறான ஊழியங்கள். ஆகாயத்து பறவைகள், நான் சொன்ன ஆண்டவரை மன்னிச்சிடுங்க, ஆகாயத்து பறவைகளெல்லாம் வந்து அந்த குரலையை கொண்டு போட்டுருது. இதுக்கு நான் பாவ பலி ஆகிடுவேன் ஆண்டவரை, ஊழியத்தை நான் நடத்தக்கூடாது, போகக்கூடாது. ஜெபம் 3ஆம் நாள் வாக்குவாதம் வந்துடுச்சு எங்களுக்குள்ள. உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆண்டவர் பிரித்த ஒரு ஆவியானவர். அன்புக்குரிய செயல்படுகிற ஆவியம் உண்டு, உருவாக்குகிற ஆவியம் உண்டு, அக்கினியை எழும்புகிற ஆவிகள் உண்டு. ஆண்டவர் இப்பொழுதும் நாம் தரிசிக்க வேண்டும். பொறுமையை நிதானமாக. ஆபிரகாம் பொறுமையோடு இருந்தார். யோபு கேட்டிங்கன்னா எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தார். வாழ்வே முடிந்தது எண்ணி தன் மனைவி சொன்னதை அவர் கேட்ட பொழுது ஆச்சரியப்படுவதற்கு எல்லாத்தையும் இழந்து போனார். ஆனால் கடைசி வரை யோபு தேவனை நம்பியிருந்தார். அவர் கிரட்டத்தடிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் நண்பராள்களை தெரிந்து கொண்ட முகங்களால் அவருக்கு உதவி செய்ய வைத்தார். நாம் நிதானமாக பொறுமையாக எந்த காரியமும் ஜெபம் செய்தாலும் சரி, ஏதோ தேவைகள் நம்ம சந்திக்கப்படுகிறது, ஏதோ நமக்கு எதிரிகளாக வந்து விட்டார்கள், கவலைப்படாதீங்க. பிசாசு எந்த வயலெல்லாம் எப்படியாவது உங்களா ஆண்டவர் வெளுத்த நினைப்பான். ஆனால் தேவனுடைய வல்லமை வந்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ராத்தில் வருவான், அவன் 2 மணிக்கு 1 மணிக்குள்ள என்னுடைய கூட பேசுவான். அந்த ஆவிக வந்து இப்படிப்பா அப்படியே என்று ஏதாவது சொல்லிட்டு மிரட்டுவான். அடி, சரியான அடி கொடுப்பார் ஆண்டவர். சுயட்டி ஒரு அடி கீழே விடுவான். 2வது ஒரு அடி அவ்வளோ முடிஞ்சிடும். சில காரியங்கள் நான் எனக்காக எதிராக வருகிற அந்த யுத்தங்களை மேற்கொள்வதற்கு தேவன் சொல்லுவார், உன்னை அடித்து தலையை நொறுக்கு போனார், எழுந்திருக்க முடியாது. ஆமாம், சகோதரனுக்கு விரோதமாக எழும்பின பொழுது என்னென்னவோ செய்தார்கள். அந்த ஆவிகளை என்னை போக விடாத தடை செய்யும். ஊழியத்தில் போகும்போது சொல்லுவார், நிதானத்தோடு பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து புறப்பட்டு போ, நல்ல தண்ணீரை கொண்டு போ அந்த ஆண்டவர் சொல்லுவார். எல்லா இடத்துக்கு காட்டுவார். எல்லா தண்ணீரையும் பார்ப்பேன், பக்கெட்டில் இருக்கும். சுத்தமான தண்ணி எதுன்னு பாருன்னுவார். இந்த சுத்தமான வேத வாக்கியத்தை தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டு சொல்வேன். ஏனென்று சொன்னால் பவுல், யோவான், அந்திரேயா, மார்க்கு, யோவான், இப்படிப்பட்டவர்கள்
நிந்தித்து அவமானப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தின் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கித்தார்கள். கொலை செய்யப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், ராஜாக்கள் கொண்டு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். பாது சொன்னார், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், பேச வேண்டியதை ஆவியானவங்களோடு பேசுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய மகத்துவமான அநேகரை பார்த்து சொல்வேன். ஊழியக்காரர் வேலையில் வரும்போது அவரிடத்தில் சொல்வேன், ஏன் இப்படிகளாக இருக்கிறது? சிலரை பார்க்கும்போதே தெரிந்துவிடும், ஒரு ஊழியம் இல்லை, ஒரு பணத்துக்காக வாழ்கிறார்கள், மற்றவருடைய வாழ்வை அழிக்கிறார்கள். ஆனால் சொல்கிறார், பிசாசு அழிக்கவும் கொள்ள வேண்டி வருகிறேன், நானே ஜீவனை கொடுக்கிறேன். நன்மைக்குரியவர்களே, இந்த சாட்சி பொறுமையான நிதானத்தோடு காத்திருப்பது. எலிசா காத்திருந்தார். எலியா எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் தேவனை பற்றி கொண்டார். அன்புக்குரியவர்களே, ஏன் தாவீது யுத்தத்தில் போய் சலித்து போயும் தன் பிள்ளைகளுக்கு, தன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பின போதெல்லாம், சவுல் எழும்பின போதெல்லாம் பொறுமையும் நிதானத்தோடு யுத்தத்தை நடத்தி வந்தார். வாழ்க்கையிலே பொறுமை என்பது தேவனிடத்திலே மிகப்பெரிய ஆழமாக இருக்கு. ஆனால் காலங்கள் நேரங்கள் கடந்து போகலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாக்கு நிறைவேறும். எனக்கு சொன்னார், தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள். என் வீட்டின் படிக்கட்டிலே முழங்கால் படியிட்டு இயேசு உன்னை அறிப்பார் என்று 2017 ஆண்டவர் என்னை வந்தார்கள். 2 ஜோடிகளாக 6 பேர் வந்தார்கள். முன்னாடி வந்தவர் ஒரு முழங்கால் படிட்டு சொன்னார், இயேசு உன்னை அழைப்பார். உலகத்தின் ஆசி சொத்து எதுவும் வேண்டாம், நீ மாத்திரம் என்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு தேவன் தம்மை பயன்படுத்துகிற பாத்திரமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்தங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபங்களை கொடுத்தார், வேத வாக்கியத்தை கொடுத்தார். இந்த 22 இதுவரை இந்த பைபிளுடைய சத்தியங்களை, வார்த்தைகளை, ஜெபங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் போகும்போது சொல்வார், ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும்போது தடையாக இருக்குதுன்னு சொல்வார்கள். அவருடைய கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் சில காரியம் தவறாக இருக்கும். சொல்வார், இவர்கள் என்னை விட்டு விலகி பில்லி சுனி ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள் என்று. எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது, எத்தனை குடும்பங்கள் வாழ முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்குது மத்தேயு 28 வாசிக்கிறோம். ஏன் இந்த சகல அதிகாரம்? எபேசியரில் எழுதும்போது சொல்கிறார், எல்லா வான்மண்டல பொல்லாத ஆவிகளோடும் பூமியின் பொல்லாத பிரிஞ்சு நமக்கு போராட்டம். இது ஜெயிக்கணும். ஒரு ஊழியன ஒரு சாதாரணம் அல்ல. பாருங்கள், மோசையோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனோடு இருந்து உண்மை உத்தம நீதிமான ஊழியனாக இருந்து ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியாக சாத்தான் வந்து கேட்கிறான். தேவன் மறைத்து அவரை அடக்கம் செய்தார். என்ன தெரியுமா? யுத்தம். மோசைக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வை கொடுத்தவர், ஆரோனுக்கு வாழ்வை கொடுத்தவர். மோசை கோபத்தால் பீரிட்டார், ஆனால் நிதானத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, நாம் நிதானமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியக்காரர்களாகிய நாம் ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டு ஜெபத்தோடு தியானத்தோடும் அவருடைய யுத்தங்களை நாம் கடந்து போகும்போது எப்படிப்பட்ட சாத்தானும் உங்களை நெருங்க முடியாது. எப்படிப்பட்ட சாத்தான் அங்கே அவன் போய் அந்த பிலி சுண்ணி கேட்டிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, கிட்ட வரும்போது அவங்க ஜெபமாட்டு போகும்போது அது சொல்லுங்க, கிட்ட போனோன்னே நாங்கள் போயிடுவோம்ல, எங்கிட்டே வந்தீங்க, நீங்கள் வராது இருந்திருக்கலாம், ஏன் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்போம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் அக்கினி எப்பொழுது எரிந்து சாம்பலாக. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஊழியம். தேவன் கொடுத்ததை பொறுமை, நிதானம், சத்தியம். இந்த நிதானத்தோடு பொறுமையோடு காத்திருப்பது மிகுந்த ஆச்சரியமான வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால், யோவானும் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறார்.
தேவனுக்காக காத்திருந்த ஒரு தேவ மனிதன். பேதுரு, இவர்களெல்லாம் அந்தரையா, யோவான், மார்க், மத்தேயு, லூக்கா, இவர்களெல்லாம் தேவனோடு சார்ந்திருந்தவர்கள். தேவனுடைய அதிசயங்களை கண்டவர், தேவனுடைய அற்புதங்களை கண்டவர், தேவனுடைய வல்லமைப்பட்டவர்கள். உலகத்தின் போராட்டங்கள் மத்தியிலே தேவனை விடாது கற்றி கொண்டிருந்தார்கள். அவருடைய நிதானத்தில் கர்த்தர் வாழ்ந்தார்கள். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பொறுமை நிதானம். யோசேப்பும் பொறுமையாக இருந்தார், நிதானத்தோடு இருந்தார். ஒரு எத்தனை போராட்டங்களை சந்தித்தார். தன் சகோதரரால் பகைக்கப்படும் பொழுது தாவீதும் எனக்கு ஒரு பந்தியை, என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினேன் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 23 யோசேப்பு சொல்லுகிறார், பஞ்ச காலத்தில் தேவன் என்னை பயன்படுத்த வைத்திருந்தார் என்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதமான இந்த வேளையை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்மை பொறுமையாய் காத்திருக்க செய்வார். ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசுப்பா, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, பொறுமையோடு நிதானத்தோடு காத்திருந்த வாழ்வு மிகுந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே வல்லமைகளை கொடுத்து தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நீ விளங்க செய்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ கிருபையினால் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவங்களும் தம்மை போன்ற ஒரு வாழ்வை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் பார்த்து மேலே தள்ளிவிடாதபடி பொறுமையாக நிதானமாக நீங்கள் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.